ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் நான் வந்து எப்படி சேமிக்கும் முறையை வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். மந்த்லி பேசிஸாக நம்ம வந்து மணி எதுலெல்லாம் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்றதையும் நீங்கள் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக வந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட் கொடுத்தவங்களுக்குலாம் மிக்க நன்றிகள். கண்டினியூவாக வந்து வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி வந்து ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக்கிங் வந்து நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸல் ஷீட்டில் வந்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இல்லைனா வந்து டைரி போல் நோட் பண்ணி வச்சு பார்க்கலாம். ஸோ மந்த்லி வந்து ஃபஸ்ட்டு வீக் வந்து போகிறப்பவே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் மந்த்லி பட்ஜெட்டோட. அது வந்து கொஞ்சம் இன்னொன்று ஒரு 4 இன்னும் அடுத்த 3 வாரத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து போயிட்டுருக்குதா அப்படின்னு வந்து ஒரு சிம்பிள் கால்குலேஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த விஷயமா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து சேவ் பண்ணுங்கள். டெய்லி வந்து அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்சது ஒரு 10 ரூபாயாச்சும் வந்து நம்ம சேவிங்கன்ற அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்து வைங்க. சரிங்களா? சிம்பிளாக வந்து 10 ருபீஸ்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தது வந்து என்னென்னா, மணி மேக்ஸ் மணி. எப்போவுமே வந்து மணியை வந்து மணியால் மணி வந்து மல்டிப்ளை ஆகணும். எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்ம சேர்த்து வைக்கிறோம். ஸோ அது வந்து இப்போ வந்து 1000 ருபீஸ் இருக்குன்னா அது 1050 ஆக்கணும் அப்படின்ற வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிள். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, பட் வந்து நம்மளுக்கு வந்து லாக் ஆகக்கூடாது. அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ லாக் ஆனாலும் வந்து லாங் டேர்ம் ஒரு சில விஷயங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்ம் ஒரு சில விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஷார்ட் டேர்மாக என்னெல்லாம் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன், லாங் டேர்மில் வந்து என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம வீடியோ வந்து கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் ஹவுஸ் வந்து க்ளீன் பண்ணுங்கள். டீப் க்ளீனிங் வேணாம், சாதா க்ளீனிங். ஸோ ஏன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு திங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து மணியாக வந்து மேக் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீட்டை வந்து டீகட்டர் பண்ணாலே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா வேஸ்ட்டு சொல்லும்போது பிளாஸ்டிக்ஸு, நியூஸ் பேப்பர்ஸு, அதுக்கப்புறமா வந்து தேவையில்லாத புக்ஸு, இந்த மாதிரி வந்து போட்டிங்கன்னா அதில் ஒரு 100 ரூபாய் வச்சும் கிடைக்கும். ஸோ வீடும் வந்து நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமான விஷயங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுக்கு வந்து ஆடம்பர வாழ்க்கைக்கு வந்து அடிமையாகாமல் நம்மளுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றத சிம்பிளான லைஃப்பில் வந்து நீங்கள் கொண்டு போனாலே உங்களோட வந்து வாழ்க்கை தரம் வந்து கண்டிப்பாக வந்து உயரும். சரிங்களா? ஸோ அன்வான்டாக வந்து நீங்கள் எதுவுமே வந்து நீங்கள் பை பண்ணாதீங்க. ஸோ ட்ரெஸ் ஆகட்டும், இல்லை பாத்திரம் ஆகட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் வந்து அன்வான்டாக வந்து நீங்கள் பை பண்ணும்போது அது தேவையில்லையா அப்படின்றத வந்து சின்ன மைண்டில் வந்து நம்மளுக்கு அதில் யூஸ் இருக்கா அப்படின்றத வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த சேவிங்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்திங்கன்னா, மணியை வந்து எப்போவுமே வந்து போயிட்டு வந்து லாக் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு மந்த்லி பட்ஜெட் வந்து ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் அந்த மந்த்லி பட்ஜெட்லேயே வந்து நீங்கள் வந்து முடிக்க பார்க்கணும். ஸோ அதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 100லேருந்து ஒரு 500 எடுத்து வைக்க முடியுமா அப்படின்றத தான் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன், ஸோ சிம்பிளாக வந்து இந்த ட்ரிக் வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கேட்சப் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாவே வந்து எனக்கு வந்து பர்சனலைஸாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். நாங்கள் வந்து இப்போ ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போயிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டிகிட்ருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்காக வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து எப்போவுமே வந்து வாங்க வேண்டாம். ஸோ வாங்க வேண்டாம்னா, ஒரு 4 பேர் இருக்க இடத்துல நீங்கள் 6 பேர் 7 பேருக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். பட் நீங்கள் அதுவே வந்து 10 பேருக்கு நீங்கள் வந்து வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு தான். சரிங்களா? ஸோ மளிகை சாமான் வந்து 1.5 மாதத்துக்கு வர மாதிரி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ 1 மாதத்துக்கான பொருள் தான் வந்து நம்ம வாங்குவோம். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் 1 வாரம் கிட்ட எனக்கு வரும் அப்படின்னு நான் வச்சுக்கலாமே. ஸோ மற்ற 3 வாரமும் வந்து நான் வந்து இல்லாத பொருளை மட்டும்தான் நான் வந்து வாங்கிப்பேன். ஸோ அந்த டைமில் அந்த அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு பே பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரொவிஷனோட அமௌண்ட்டை வந்து பாதியாக வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு
ஸோ அதை கொண்டு போய் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்பொழுது எனக்கு வந்து 3000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் வந்து எனக்கு 30 ரூபா வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு விஷயமும் வந்து கொஞ்சமாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது நீங்கள் வந்து நிறைய அமௌண்ட் வந்து சேமிக்கலாம். நான் எக்ஸாம்பிள் ப்ரொவிஷன் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலில் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களோட மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணதை கம்மி பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மணி எப்போவுமே வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ மணி வந்து நம்மக்கிட்ட வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சு போகாமல் ஸோ இப்போ ஒரு 10ஆம் தேதி வந்து எனக்கு ஒரு இன்கம் வரும் அப்படின்னா நம்ம 20ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு இன்கம் வரும். ஸோ அந்த மாதிரி ரெண்டாக வந்து நம்ம பிரித்து வச்சுக்கணும். ஸோ எனக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி வந்து ஹஸ்பண்டோட சேலரியில் ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க எனக்கு வீட்டு செலவுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 10 to 15 நாள் 10ஆம் தேதி இல்லைனா 12ஆம் தேதி அந்த மாதிரி டைமில் எனக்கு வந்து 12th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிரெடிட் ஆகும், ரெண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ 10 நாள் செலவு 15 நாளைக்கு வரைக்கும் அதை ஓட்டுவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த ரெண்ட் வருதுங்களா 12th அன்னைக்கு, ஸோ அந்த ரெண்ட்டை வந்து அடுத்த 15 நாளைக்கு வந்து பிளான் பண்ணிக்குவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் மணியை வந்து ரொட்டேட் பண்ணி பிளான் பண்ணி பண்ணுவேன். ஸோ அதுலேயே வந்து இப்போ வந்து அதுலேயே வந்து எனக்கு 1000 ரூபாய் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னா ஒரு மணி கிரெடிட் ஆகும்போதெல்லாம் வந்து நான் ஆன்லைனில் வந்து அந்த வியாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இன்டர்நெட் பேங்கிங்காக, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணதுக்காக. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் கொடுக்கும்போது ஒரு 1000 to 1500 வந்து அதுலேயே வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிடுவேன். ஸோ அசலில் வந்து கழியிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவது எனக்கு ஒரு பேமெண்ட் வந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு 1000 ருபீஸ் வந்து நான் பே பண்ணிடுவேன். ஸோ இதுலேயே தான் வந்து என்னோடய செலவுகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே வந்து பே பண்ணிவிடுவேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரியல் லைஃப் நீடு, நம்மளுக்கு உண்மையாகவே வந்து நம்ம வாழறதுக்கு என்ன தேவைப்படுது, ரியல் லைஃப் நீடு வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாப்பிட்றது, அந்த ட்ரெஸ்ஸு விஷயம், அப்புறம் வந்து பிளேஸு, இந்த டைமுக்கு வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 months ஒன்ஸோ வெளியே போகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து இந்த ரியல் லைஃப் நீடில் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தேவைகள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து போன மாதத்தில் வந்து நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்து போக வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நம்ம எங்கேயும் வந்து பெரும்பாலும் வந்து வெளியே போகிறதில்ல, பசங்களை வந்து ஸ்கூலுக்கு விடுறதும் வீட்டில் வந்து படிக்கிறதுமா, அதுக்கப்புறமா வந்து பெரும்பாலும் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு நாள்கிழமை அப்படி அந்த டைமில் இருந்தால் தான் மட்டும் வந்து போவோம். ஸோ ஹஸ்பண்ட் வர டைமில் தான் வந்து ஊருக்கு சினிமா அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் கூட நாங்கள் இப்போ வந்து அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, அது மாதிரி ஊருக்கு போகிறது. ஸோ அந்த டைமில் தான் வந்து எனக்கு ஒரு 10 to 20K வரைக்கும் செலவாகும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா இப்போ தீபாவளி பொங்கல் டைமில் அதுக்கப்புறமா வந்து ஆடி மாதம் குலதெய்வ கோயில் வழிபாடு. ஸோ முக்கியமாக இந்த வருஷத்தில் இந்த 3 டைம் வந்து கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நாங்களும் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை தவிர்த்து ஊரில் வந்து கல்யாணம் அந்த மாதிரி டைம்லாம் வந்து என்னால் வந்து பசங்களை விட்டுட்டு போக முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹஸ்பண்டோட அண்ணன்கிட்ட வந்து மொய் காசு இல்லை வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்களோ நகையோ மொய்யோ அந்த மாதிரி வந்து ஹஸ்பண்ட் வந்து அங்கே கொடுத்து அவங்க மூலயமா வந்து செஞ்சு விட்டுருவாங்க. ஸோ இதான் வந்து ரியல் லைஃப் நீடு இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. தேவையில்லாத செலவு கூட சம்டைம்ஸ் வரும், அதை வந்து நாங்கள் வந்து தவிர்த்துருவோம். ஸோ நான் வந்து முக்கியமாக வந்து தவிர்த்துருவேன். ஸோ ஹஸ்பண்டும் வந்து இப்போல்லாம் வந்து அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ டெய்லி ட்ராக்கிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணியே ஆகணுங்க. ஸோ டெய்லி ட்ராக் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நோட் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து ஒரு டைரி, இல்லை நான் வந்து சிஸ்டமில் வந்து எனக்கு ஒர்க் இருக்கும் நான் பண்ணுவேன் அப்படின்னா எக்ஸல் ஷீட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் கூட நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த 10 விஷயங்களும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 to 3000
கே வந்து நீங்கள் தாராளமாக வந்து எடுத்து வைக்க முடியும். பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இதை வந்து நான் ஜனவரி மந்த் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபெப்ரவரி மந்த்தும் வந்து நான் வந்து கண்டினியூ வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கோல்டில் வந்து இன்வெஸ்ட் வந்து இப்போ என்னால் வந்து பண்ண முடியல. ஏன்னா வந்து கொஞ்சம் பெரிய கமிட்மெண்ட்குள்ளே இருக்கிறதுனால ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்டே வந்து நிறைய வந்து போகுது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் வந்து நான் கம்மி பண்ணணும்னு பார்ப்பேன் இல்லைங்களா. ஸோ அதனால தான் வந்து நான் அசலில் வந்து மாதம் 3000 அந்த மாதிரி வந்து நான் எடுத்து வச்சிட்ருக்கிறேன். சரிங்களா. இதான் வந்து எனக்கு வந்து ரியல் லைஃப் நீட் வந்து இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை வெயிட் பண்ணுறேன். அண்டில் ஸ்டே வித் மீ ஹேமா. பாய்.